ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான ப்ரான் கிரேவி, இறால் கிரேவி செய்கிறத பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். க்ளீன் பண்ண இறால் 400 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு ஒரு பட்டை 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை கிராம்பு பொரிஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை முழுமையாக வதக்க விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய தக்காளி சின்ன சின்னதாக அரிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு. தக்காளியை சாஃப்டாக வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போன பிறகு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிளறுங்க. சுத்தமாக கழுவின இறாவை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் மூடி வேக விடுங்க. இடையில மூடி திறந்து அப்பப்போ கிளறி விடுங்க. இப்போ மூடியை திறந்து தேங்காய் பால் 100 ml ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணுறதால இந்த இறால் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே விடுங்க. இப்போ இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவையான இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு பாருங்கள் வீட்டில். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்கள் அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.